வீட்லயே ஈஸியா பானிபூரி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு, பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, சீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் இதுவும் வேக வச்சு எடுத்தது எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா வெங்காயம். இப்போ இந்த இது கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் போட்டு மிக்ஸியில நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்து தண்ணி அரைச்சு எடுத்துட்டு, நல்லா வடிகட்டி நெறைய தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க அந்த மசாலாலாம் அதில ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா லெமன வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெடிமேட் பானிபூரி இருக்கு இல்லையா? அந்த பூரிய வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு, கொஞ்சமா ஃபர்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு இது, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊத்திட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. பானிபூரி ஈஸியா நம்ம வீட்லயே நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் டேஸ்டியாவும் பண்ணிக்கலாம்.